கடலூர் மாநகராட்சி பகுதி சாலையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, கனமழையால் கடலூரின் எந்தெந்த பகுதிகளில் மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது? இதனால் அந்த பகுதிகளுக்கு ஏற்படக்கூடிய மக்களுக்கு ஏற்படைய பாதிப்புகள் என, மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சரவணன், பெஞ்சன் புயல் கரையை கடந்தும் அதன் கோர தாண்டவம் இன்னும் குறையவில்லை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடலூர்ல பாத்தீங்கன்னா நள்ளிரவு 12 மணி முதல் சூறைக்காற்றுடன் பலத்த மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமா கடலூர்ல இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் மக்கள் இருக்கின்ற அந்த வாழ்கின்ற வீட்டுக்குள்ளேயும் இந்த மழைநீர் சூழ்ந்ததுனால வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்ததுனால இங்கு பாம்பு போன்ற விஷ பூச்சிகள் உலாவுவதையும் பொதுமக்கள் பார்த்ததாக நம்மிடம் தெரிவித்தனர். மேலும் பாத்தீங்கன்னா கடலூர் மாநகராட்சி ஆணையாளர் கடலூர்ல மழை நீர் தேங்கி இருக்கின்ற பகுதிகள் எல்லாம் தற்போது பார்வையிட வந்தார். அப்போது கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட வில்வநகர் 4வது வார்டு பகுதியில அவர் பார்வையிட வந்தபோது அவருடைய வாகனம் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானது. அதாவது கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து கண்ணன் மருத்துவமனை செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால இங்க செல்ல முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டது. இப்போது மழை தொடர்ந்து பெய்து இருந்ததுனால அந்த பள்ளங்கள் சாலையில தெரியாததுனால அந்த வாகனத்தை இயக்க முடியாமல் ஆணையாளர் அனு அவர்கள் அமர்ந்திருந்த அந்த வாகனம் செல்ல முடியாமல் திணறுது. உடனடியாக இங்கிருந்த, அதாவது வில்லுநகரில் இருந்த மக்கள் பாத்தீங்கன்னா இந்த மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுங்கள் என்று அவர்களிடம் முறையிட்டனர். அப்போது பாத்தீங்கன்னா அந்த வண்டி செல்ல முடியாமல் இருந்ததை பார்த்து அவர்கள் மாற்றுப்பாதையில் செல்லவும் அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து கடலூர் மாநகர மேயர் இந்த பகுதியில தற்போது பார்வையிட்டு வருகின்றனர். இவர்களுக்கு மாற்று ஏற்பாட்டினை செய்ய வேண்டும் என்றும், கடலூர் ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை பேரிடர் மற்றும் சீற்றங்களால பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டம். இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி தமிழக அரசு நடவடிக்கை எடுத்த போதிலும் இந்த மாதிரியான, அதாவது தாழ்வான பகுதிகளில் பாத்தீங்கன்னா மழைநீர் தேங்கி கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு சாலைகள் அமைக்கும் போது மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை முறையாக அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து.